உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துர்கா, என்னாச்சு? ஏன் ஒரே அப்செட்டா இருக்க? ஒன்னும் இல்லக்கா, ஒருத்தன் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டான். யார் அது? அதை விடுக்கா. ஆமா, 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? மாதவி நல்லா என்ஜாய் பண்ணா. சரி சரி, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். துர்கா. ஷியோர் சார். ஒரு நிமிஷம். ஹாசினி, நீங்களா? ஆமா, நீ என்னங்க? நான் என்னோட அக்கா தங்கச்சி 3 பேர் வந்திருக்கோம். ஆமா, நீங்க என்ன இங்க? நாங்களும் இங்க 3 பேர் தான் வந்திருக்கோம். ஓ, நானு, சூரிய மாமா, அப்புறம் குழந்தை. ஆமா, உன் சரி. அக்கா தங்கச்சி எல்லாம் எங்க? நான் அப்படியே போன் பேசிட்டே நின்னுட்டேன். அவங்க அங்க இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நீ இங்கே இரு. நான் போய் மாமா குழந்தை 2 பேரையும் கூட்டிட்டு வந்து உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, இங்கே தான் இருக்கணும். ஓகே. இங்கேயும் காணோம். வண்டி எங்க போகுது? மெதுவா மெதுவா. இங்க இருக்கீங்களா 2 பேரும்? மாமா, ஏய், பாத்து பாத்து கீழே போட்றாத. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்களை எதுக்காக நீ தேடுற? ஆமா, எங்களை விட்டுட்டு நீ எங்க போன? நம்ம வீட்டுக்கு எதிரில இருக்க ஒருத்தவங்கள பார்த்தேன். பேசிட்டு இருந்தேன். சூரிய மாமா, நீங்க இங்க வாங்கல, உங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு ஹாசினி? அதெல்லாம் வேணாம், நம்ம கிளம்புவா. நான் அவங்க கிட்ட உங்களையும் தேவியும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் மாமா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலனா தப்பாயிடும் மாமா. ப்ளீஸ் மாமா, வாங்க. என்ன ஹாசினி? சூர்யா, வா போயிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். வாங்க. அக்கா, நான் போறேன், நீங்க வாங்க. ஏய், எதிர் வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னால, இரு போலாம். மாமா, சீக்கிரம் வாங்க. ம். அக்கா, என்னால யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது. நான் போறேன், நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஏய் மாதவி, ஏய் இருடி. பாத்தியா துர்கா, எப்படி அவ பாட்டுக்கு போறா பாரு, கூப்பிட்ட. அக்கா, சரி விடுக்கா, வா நம்ம போலாம். நானும் வரேன், வா. சரி. துர்காவை எங்க காணோம்? இங்கதானே நின்னுட்டு இருந்தாங்க. ஏ ஹாசினி, அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம கிளம்புவோமா? இல்ல மாமா, இங்கதான் அவ இருந்தா. அதான் இல்ல வா போலாம். போலாமாடா? வாங்க. தேவிமா, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் வாங்க. ஆமாண்டா தேவி, எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நாமளும் கிளம்பலாம், வாங்க. அம்மா கிளம்பி இருக்க மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? வெளியே என்ட்ரன்ஸ் கிட்ட போய் நிக்கலாம். ஒருவேளை அம்மா இன்னும் உள்ள இருந்தாங்கன்னா வெளியே வரும்போது கண்டுபிடிச்சிடலாம்ல. சூப்பர் ஐடியா ஹாசினி. போலாம். வா சூர்யா, போலாம். வாங்க. தேவிமா, இதுக்கு அப்புறமும் வரப்போறாங்க. டைம் ஆகுது, வாங்க போலாம். ப்ளீஸ் டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சரி. தேவிமா, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்டா இருக்கோம். வாங்க போலாம். நான் மேல இருந்து அம்மா பார்த்தேன் சூர்யா. எப்படி மிஸ் ஆனாங்கன்னு தெரியல. தேவிமா, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமா? என்ன? வா. சரி வாங்க. குடுமா இருக்குதா குடுமா. ஆ, அவ்வளவுதானே, சரி. வேற எது இருக்கா? கொண்டா கொண்டா கொண்டா. அவ்வளவுதான். சரிம்மா. அப்ப நான் வரேங்க. ஆ. ஆ. டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிற? லிஸ்ட்ல இருக்கிற பொருள்லாம் போட்டு கஸ்டமர் வீட்ல போய் டெலிவரி பண்ணிட்டு வா. ஏன் அண்ணாச்சி இப்படி இருக்கீங்க? அண்ணாச்சி, நேத்து போட்ட ஊறுகாயே ஓடவே இல்ல. 2ஓ 3ஓ தான் போச்சு. சுமாரா கூட போவாத ஊறுகாய சூப்பரா போச்சுன்னு போய் சொல்லி பணத்தை வேற தூக்கி கொடுக்குறீங்க. தம்பி, அவங்க ஊர் விட்டு ஊர் வந்து புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க போல. நேத்து போட்ட சரக்கு ஓடல, இன்னைக்கு வேணாம்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும்ல. அதுக்கு இப்படிதான் பண்ணணுமா?
நான் கூட இந்த இடத்துல கடை வைக்கும் போது இந்த கடைலாம் ஓடான்னு தான் சொன்னானுங்க. அப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அந்த வேதனைய இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா பேசி பணத்தை கையில கொடுக்கும்போது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சு பாத்தியா? அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு சந்தோஷமா போய் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும். தொழிலையும் சிறப்பா பண்ணுவாங்க. ஆம்பளைங்களுக்கு 1000 தொழில் இருக்குடா, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஊறுகாய் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தான். அதை நாம கெடுக்க கூடாதுடா, ஊக்குவிக்கணும். அண்ணாச்சி, நீங்க இந்த மாதிரியே பண்ணீங்கன்னு வைங்க, தலையில துண்டை போட்டுக்கிட்டு கடை இழுத்து மட்டும் போக வேண்டியதுதான். 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் நான் இந்த கடையை ஆரம்பிச்சேன். கல்லால பணத்தை சேர்க்கறதுல மட்டும் குறியா இருக்க கூடாதுடா, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணும். சீக்கிரம் சரக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. ஓ சரி சரி. பாலாஜி, எங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்? தேவிக்கு அவங்க அம்மாவை வரைஞ்சு கொடுக்கணும். அவ்வளவுதானே, வரைஞ்சிட்டா போச்சு. உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு. சொல்றேன். அவங்க கண்ணு ரெண்டும் மீன் மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மீன் மாதிரியா? அப்புறம் அப்புறம் அவங்க உதடு லிப்ஸ்டிக் போடாமலே கோவப்பழம் மாதிரி சிவப்பா இருக்கும். கோவப்பழம் மாதிரி செவப்பாவா? அப்புறம் அப்புறம் கோவில்ல சிலை இருக்குல, அந்த சிலையோட மூக்கு மாதிரி எங்க அம்மாவோட மூக்கு அழகா இருக்கும். நோஸ் வந்து சிலையோட நோஸ் மாதிரி இருக்குமா? அப்புறம் அப்புறம் மொத்தத்துல அம்மா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஏஞ்சல் மாதிரியா? வரைஞ்சிட்டியா? வரைஞ்சிட்டேன். இத பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.